ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம். திருமணமான சுமங்கலி பெண்கள் தங்கள் கணவரும் குடும்பத்தினரும் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக வரலட்சுமி நோன்பு இருந்து வழிபடுவது வழக்கம். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் பௌர்ணமியுடன் இணைந்து வருகிறது. இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது ஆகும். இதனால் வீட்டில் எப்போதும் சுபிட்சம், செல்வம், மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். வரலட்சுமி விரதமானது வருகின்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி வருகிறது. அதாவது ஆடி மாதத்தின் 4ஆம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த நாளில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது குறிப்பிட்ட இந்த 6 விஷயங்களை செய்வதால் மகாலட்சுமி தாயாரின் முழு அருளை நாம் பெற முடியும் என்கிறார்கள். அதை பற்றி பார்ப்போம். வரலட்சுமி விரதம் அன்று இந்த 6 விஷயங்கள் செய்வதால் கட்டாயம் அதிர்ஷ்டம் உண்டாகுமாம். 1. வரலட்சுமி விரத நாளில் நாம் கட்டாயம் மகாலட்சுமி தாயாரின் 108 திருநாமங்களான லட்சுமி அஷ்டோத்திர சதநாமாவளியை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தை மகாலட்சுமி தாயாரின் திருவுருவ படத்திற்கு முன்பாக நெய் விளக்கை ஏற்றி சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுது நம் வீடுகளில் உள்ள பொருளாதார கஷ்டங்கள் விலகி செல்வ செழிப்பு உண்டாகிறது. மேலும் இந்த நாமத்தை நாம் தினமும் சொல்லி வழிபாடு செய்து வந்தாலும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். 2. மகாலட்சுமி தாயாருக்கு மிக விருப்பமான 2 பொருட்களில் குங்குமம் மற்றும் தாமரை பூக்கள் உள்ளது. அதனால் அன்றைய தினம் தாமரை பூக்கள் சமர்ப்பித்து வழிபாடு செய்தால் மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்குகின்றாள். 3. அதோடு வீடுகளில் வரலட்சுமி விரத நாளில் அரிசி பாத்திரத்தில் வெள்ளி நாணயங்கள் அல்லது சிறிய லட்சுமி விக்கிரத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். இதனால் வீடுகளில் உணவு பஞ்சம் ஏற்படாமல் நம் தலைமுறையினர் செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள். 4. அதோடு மிக முக்கியமாக இன்றைய நாளில் நாம் கோயில்களுக்கு பசும் நெய்யுடன் சேர்த்து விளக்குகளை தானம் செய்யலாம். நாம் தீப தானம் செய்யும் பொழுது நம் வீடுகளில் இருள் விலகி குடும்பத்தின் கஷ்டங்கள் குறைந்து மகிழ்ச்சி உண்டாகிறது. 5. தானங்களில் எப்பொழுதும் சிறந்த தானமாக பசுதானம் உள்ளது. எவர் ஒருவர் பசு தானம் செய்கிறார்களோ அவர்களின் 16 தலைமுறையினருக்கும் மகாலட்சுமி தாயாரின் அருள் இருப்பதாக சொல்கிறார்கள். அன்றைய தினம் கோயில்களுக்கு பசுதானம் கொடுப்பதால் நமக்கு மிக சிறந்த நன்மை கிடைக்கிறது. 6. சிலர் வரலட்சுமி விரத நாளில் வீடுகளில் கலசம் வைத்து வழிபாடு செய்வார்கள். நாம் அன்றைய தினம் கலசத்தை சுற்றி 8 வெள்ளி அல்லது செம்பு நாணயங்களை வைக்க வேண்டும். இந்த நாணயங்கள் அஷ்டலட்சுமிகளின் அம்சமாக கருதப்படுகிறது. இவ்வாறு செய்வதால் நமக்கு அஷ்டலட்சுமிகளின் பரிபூர்ண அருளும் கிடைப்பதாக சொல்கிறார்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.